الله أكبر الله أكبر الله أكبر. இப்போ இந்த நகை வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாதுலாம் சொல்கிறீங்க. இதுக்கு ஃபிலாசபிக்கலாக தத்துவ ரீதியாக ஏதாவது காரணங்கள் இருக்குதா சார்? அதுக்கு இமாம்கள் சில காரணங்களை சொல்கிறாங்க. அதில் ஒரு காரணம் என்னன்னு கேட்டால், இவர் உலுஹியா கொடுப்பதனால நரக விடுதலையை பெறுகிறார் அல்லவா. இவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் கூட அந்த விடுதலை பெற வேண்டும், நரக நெருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும். இப்போ அவர் அந்த நிலையில் இருக்கும்போது நகம், முடி அது வெட்டலைன்னு வச்சுக்கிறோங்க, அப்போ எல்லா உறுப்புகளும் நரக நெருப்பு பாதுகாக்கப்படுகிறது. அப்படிங்கிற அந்த சிறப்பு கிடைக்குது. அது ஒன்று. இன்னும் சிலர் சொல்கிறாங்க, அங்கே ஹாஜிமார்கள்லாம் எந்த நிலையில் இருப்பாங்க, அந்த நிலையில் சிலது இவர் இங்கே கையாளட்டும். இப்போ ஹாஜிமார்கள்லாம் ஏறாம் கட்டிட்டா அவங்க முடி வெட்டலாமா, வெட்டக்கூடாது, நான் வெட்டலாமா, கூடாது. இப்போ இவரும் அந்த மாதிரி இருக்கட்டும், அந்த ஹாஜில் இருக்கிற மாதிரி இங்கேயும் இருக்கட்டும். சில விஷயங்களில் தான், எல்லாத்துலேயும் இல்லை. ஏன்னா ஏறாம் கட்டி அந்த ஹாஜிக்கு சட்டம் என்ன, இல்லறத்தை ஈடுபடக்கூடாது. ஆனால் உலியா கொடுக்குறவர் இல்லறத்தை ஈடுபடலாம். அந்த ஹாஜி தைத்த ஆடைகளை அணியக்கூடாது, இவர் அணியலாம். அந்த ஹாஜி அந்த ஏறாம் கட்டினவர் நறுமணம் பூசக்கூடாது, இவரும் பூசலாம். அப்போ இந்த ஒரு சிலங்க மட்டும் அந்த ஹாஜி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளதுங்கிற காரணங்களை இமாமுல் சொல்லித்தராங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.